ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த வீடியோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் நம்ம எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம்? நான் தாய்லாந்தில் என்ன பண்ணுறேன்? எனக்கும் தாய்லாந்துக்கும் என்ன சம்மந்தம்? தாய்லாந்தில் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்? எப்படி நான் தாய்லாந்துக்கு வந்து வேலை கிடச்சி எப்படி வந்தேன்? அந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம். அப்புறம் வந்து நிறையா பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. பிரதர், எப்படி நீங்கள் வேலை கிடச்சி தாய்லாந்துக்கு போனீங்க? அங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க? அந்த மாதிரி நிறையா கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தில் வந்து ஜாப் கிடைக்குமா? தாய்லாந்தில் வந்து லேபர் ஜாப் கிடைக்குமா? டீச்சர்ஸ் ஜாப் கிடைக்குமா? அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க கமெண்ட்ஸில். அப்புறம் ஒரு சிலர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, தாய்லாந்தில் வந்து லேண்டு வாங்க முடியுமா வீடு கட்டுறதுக்கு? அந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு அந்த மாதிரி லேண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? நீங்கள் வில்லேஜில் என்ன பண்ணுறீங்க? தாய்லாந்து வில்லேஜ் தமிழ்னு சேனல் வச்சுருக்கீங்க, வில்லேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் வந்து தாய்லாந்து லாட்ரியை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி, என்ன ஏது அப்படின்ட்டு கேட்குறாங்க நிறையா கொஸ்டின்ஸு. தாய்லாந்தில் வந்து கோல்டு ரேட் எப்படி, தங்கம்லாம் எப்படி இருக்குது, அது நம்ம இந்தியாவோட கம்மியாக அதிகமாக அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் வந்து தாய் கற்றுத் தருவீங்களா, உங்களுக்கு தாய் பேச தெரியுமா அப்படிலாம் நிறையா கொஸ்டின் இந்த மாதிரி நிறையா கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து மெயினாக இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். மெயினாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி தாய்லாந்து வந்தேன் அதை பற்றி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நேம் வந்து புருஷோத்தமன். நான் வந்து நியர் மதுரை பக்கத்துலேருந்து வரேன். ஓகேங்களா? மதுரை பக்கத்துலேருந்து வரேன். நான் தாய்லாந்துக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்தேன் அப்படின்றத சொல்கிறேன். இந்தியாவில் வந்து ஒரு 7-8 வருஷம் வந்து அங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். விண்டு ஃபார்மில் ஒர்க் பண்ணேன். காத்தாடி கம்பெனி, காற்றாலை மின்சாரம் இருக்குல்ல, அதில் ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு வந்து இன்டர்வியூ வந்துச்சு. இன்டர்வியூவில் வந்து லிங்க்டின் மூலியமா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நான் வந்து தாய்லாந்தில் வந்து 2022 வந்தேன். ஆக்சுவலாக இப்போ அரௌண்ட் கம்மிங் ஜூன் வந்தால் 4 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு 3 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். 4 இயர் கம்ப்ளீட் ஆகுது. 2022 வந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் 4 இயர்ஸாக இங்கே இருக்கேன். இப்படி தான் நான் வந்தேன். அங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகி அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரே ஆள் தனியாக தான் வந்தேன் தாய்லாந்து. ரொம்ப கஷ்டம் இங்கே வந்து சர்வே பண்ணுறது. எப்படின்னா, இங்கே அவ்வளோவா யாரும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. நம்ம அப்படியே பேசினாலும் நம்ம ஸ்லாங்கு, நம்ம அங்கே படித்து வளர்ந்த ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும். இவங்களுடைய ஸ்லாங் வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்லையுமே சரி, நமக்கு தாய் வந்து சுத்தரா தெரியாது ஸ்டார்டிங்கில். ஸோ வந்துட்டு அதனால வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான். முதல்ல ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தனியாக தான், நான் ஒரே ஆள் சிங்கிளாக தான் வந்தேன். அப்படியே வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது எங்கன்னா, சவுத் தாய்லாந்தில் வேலை. சவுத் தாய்லாண்ட்னா எங்கன்னா, நியர் மலேசியா பார்டரில் தான் வந்து ஃபஸ்ட்டு வேலை இருந்துச்சு. அங்கே தான் வந்து சைட்டில் வேலை பார்த்தோம். ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸ் வந்து பேங்காக்கு, இந்த சைட் வந்து சவுத் தாய்லாந்து நியர் நக்குன்சி தமராத்துன்ட்டு ஒரு ஏரியா. ஓகே, இதுதான் நான் வந்து இப்படி தான் தாய்லாந்து வந்தேன். இப்போ தாய்லாந்தில் வந்து இதை இப்படி தான் இங்கே இருக்கேன். என்ன ஜாப் ஒர்க் பண்ணுறீங்க, எதில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து விண்டு மில் இருக்குல்ல, காத்தாடி, அதில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்தியாவிலே ஒரு 8 வருஷமாக ஒர்க் பண்ணேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் இலங்கையில் ஒரு வருஷம், அந்த மாதிரி நிறையா ஏரியாவில் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இங்கே வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்க, இப்போ எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி தாய்லாந்து வந்தேன், தாய்லாந்தில் இப்போ நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் சொல்லிட்டேன். இப்போ வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த மாதிரி தாய்லாந்தில் ஜாப் கிடைக்குமா, எங்களுக்கும் ஜாப் கிடைக்குமா, அந்த மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். லிங்க்டின்ல நிறைய ஜாப் அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டீச்சர் ஜாப்லாம் இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்
இது நார்த் இந்தியன்ஸு நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒரு 6 மந்த் வந்து ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு அவங்க காலேஜ் இங்கே படிச்சுட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கேயே அப்படியே அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி டீச்சர்ஸ் ஜாப் இங்கே நிறையா பார்ப்பாங்க. எங்கள் ஃபீல்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் இருக்குது. எங்கள் ஃபீல்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்டு ஃபார்மு, மற்றபடி ரினியூவபிள் எனர்ஜிலேயே நிறையா ஜாப்ஸ்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் லிங்க்டின்ல யாருக்குன்னா ஜாப் அந்த மாதிரி தேவைன்னா தாய்லாந்தில் வந்து, ஆனால் லிங்க்டின்ல வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு வந்து தாய் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக தாய் பேசணும். அப்போ தான் வந்து மெயினாக வந்து ஒரு 50-60% வந்து தாய் தெரிஞ்சால் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே ஒரு சில ஜாப்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் என்னைய மாதிரி வந்து கிளிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து நிறையா கேட்குறீங்க, கோல்டு ரேட்லாம் எவ்வளவு ரேட்டு அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. கோல்டு தங்கம் அதோட ப்ரைஸ்லாம் கம்பேர் தான் நம்ம ஊரோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் கம்மி தான். ஸோ வந்துட்டு நீங்கள் இங்கே தாராளமாக கோல்டு வாங்கலாம். ஒரு பவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5,000 to 8,000 10,000 வரையும் சேவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்ம ருபீஸில் சொல்கிறேன். 10,000 வரையும் சேவ் பண்ணலாம். அப்புறம் நிறையா கொஸ்டின் என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் வில்லேஜில் என்ன பண்ணுறீங்க? வில்லேஜில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வில்லேஜில் தான் என்னோடய ஒர்க் வந்து வில்லேஜில் தான் இருக்கும். இந்த விண்டு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நியர் வில்லேஜு அந்த மாதிரி இந்த கடற்கரை ஓரமாக அந்த மாதிரி தான் மெயினாக போட்டிருப்பாங்களா. அதனால் எங்களோட ரூம்ஸு இந்த மாதிரிலாம் வந்து மெயின் சிட்டியில் இருக்காது. வில்லேஜ்னால் ரொம்ப வில்லேஜாக இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமான ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வில்லேஜ்னு சொல்லிட்டு சேனல் ஓப்பன் பண்ணேன். வில்லேஜ் வீடியோவும் போட்டுட்டு வரேன். ஏன் மெயினாக வில்லேஜ் வீடியோ போடுறேன்னா, ஆக்சுவலாக நிறையா பேர் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் யூடியூப் வீடியோ போடுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாத்தையும் காட்டுவாங்க. நம்மளுடைய எய்ம் டு அப்ரோச் த பீப்புள் லைக் எப்படின்னா தாய்லாந்தோட வில்லேஜை காட்டணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, தாய் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படி கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும். இப்போ நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் வரேன். ரொம்ப ஃப்ளூயண்ட்டாலாம் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். தாய் லாங்குவேஜ். இங்கே வந்து நம்ம ஊர் பாஷைலாம் கற்றுக்கலாம். கன்னடம், மலையாளம், ஹிந்தி கூட கற்றுக்கலாம். எனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் நம்ம நாட்டில். ஏன்னா நான் எல்லா ஸ்டேட்டும் ஒர்க் பண்ணியிருக்கனால ஓரளவுக்கு லாங்குவேஜ் தெரியும் அங்கே. பட் இங்கே தாய்லாந்து நானும் 4 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அந்தளவுக்கு வந்து ஃப்ளூயண்ட்டாலாம் எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு தெரியும். நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதை ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணி போட்டுட்டு வரேன். பிடிச்சவங்க வேணும்ன்றவங்க பாருங்கள். தாய்லாந்தில் லேண்ட் வாங்கலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின் கேட்குறீங்க. தாராளமாக வந்து நீங்கள் வந்து தாய்லாந்தில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தாய்ப்பாத்துக்கு மேலே நீங்கள் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் எல்லாமே பெனிஃபிட் கிடைக்கும். அது மாதிரி தான் சேம் லைக் எல்லா கண்ட்ரியிலும் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே இங்கே டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே விசாலேருந்து எல்லாமே வந்து மொத்தம் மீன்ஸ் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே மக்களே, இதே மாதிரி நான் அப்பப்போ வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாச்சும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணுன்னா நான் கமெண்ட்ஸில் வந்து ஆன்சர் பண்ணுறேன். மற்றபடி இல்லாட்டி இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மற்றபடி ஃபுல்லாக அந்த ஜாப் ரிலேட்டடு, கோல்டு ரிலேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். ஜாப் ரிலேட்டடு, மற்றபடி வில்லேஜ் ரிலேட்டடு நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து ஃபர்தராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு வேலை இருக்கனால டெய்லிலாம் அப்லோட் பண்ண முடியல. ஃபர்தராக நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே மக்களே, இதுதான் நான். இப்படி தான் நான் தாய்லாந்தில் இருக்கேன். இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு, பார்ப்போம். ஃபர்தராக ஏதாச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, எதனாச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.